வணக்கம் ஆயுஷான் சரிகா, நான் உங்கள் ஆனந்தன். இந்த கடிதம் மிக முக்கியமானது, நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது, 100% உண்மையான தகவலும் கூட. மேலே பாருங்கள், மிக மிக அவசரம். வழக்கமாக மாவட்டத்தோட முதன்மை கல்வி அலுவலரின் செயல்முறைகள் பார்க்கும் பொழுது தனி கவனம் அப்படின்னு மட்டும்தான் அதிகமாக கொடுப்பாங்க. ஒரு கடித போக்குவரத்து போகுதுன்னா தனி கவனம் சொல்லுவாங்க. இந்த செயல்முறையில் மிக மிக அவசரம்னு சொல்கிறாங்க. அப்போ மிக மிக அவசரம்னா புரிஞ்சுக்கணும், இது உடனடியாக இந்த தகவல் தேவைன்னு. எந்த தகவல் கேட்குறாங்க பாருங்கள். அந்த 4th லைனில் பட்டதாரி ஆசிரியர்கள் விவரம் கேட்குறாங்க. எந்த டேட்டுக்குள்ளே கேட்குறாங்கன்னா 12/9/2024 மாலை 4 மணிக்குள் ஈரோடு முதன்மை கல்வி அலுவலகத்தில் A3 பிரிவில் நேரில் ஒப்படைக்குமாறு தலைமை ஆசிரியர் தெரிவிக்கப்படுகிறது. இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் இந்த டேட் வச்சு பாருங்கள். 1/8/2024 நிலவரப்படி பிடி பட்டதாரி ஆசிரியரோட காலி பணியிடங்களை தொகுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக. இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் ஈரோடு மாவட்டத்திலிருந்து கிடைச்சிருக்கு. அப்போ ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல் கிடைக்குதுன்னா எல்லா மாவட்டத்திலும் இந்த மாதிரி தகவல் கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. இது எதற்காக அப்படின்னா, கவுன்சிலிங் பிடிடிஆர்பி புதிய நியமனத்திற்கான கவுன்சிலிங் டேட் அறிவிப்பதற்கும், அந்த கவுன்சிலிங் டேட் அறிவித்த பிறகு மாவட்டம் வாரியாக பாடம் வாரியாக எத்தனை பணியிடங்கள் அந்த கவுன்சிலிங் சென்டரில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த தகவல் எடுக்கிறாங்க. இது ஒரு முதன்மையான தகவல். இதை தாண்டி கூடுதல் வேக்கன்சிக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அமையும்படியாக ஒரு யூகம் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறிப்பு தான். பாடவாரியான பட்டதாரி ஆசிரியர் விவரங்கள் படிவம் 1 என்ன சொல்லுதுன்னா, பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு பாடத்தில் 3 பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் இருந்து 2 பேர் பணியாற்றினால் 3வது பணியிடத்தை காலி பணியிடம் என குறிப்பிட்டு கடைசி காலத்தில் பணியிட அனுமதி அரசாணை விவரத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்வளோதாங்க. அப்போ இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இப்போது ட்ரான்ஸ்ஃபர் நடந்து முடிஞ்சது. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் நடந்து முடிஞ்சதுனால 2 பணியிடங்கள் ஆசிரியர் இருப்பாங்க, 3வது பணியிடம் ஆசிரியர் இல்லை அப்படிங்கும்போது அதை விட்டுறாதீங்க, அதை காலி பணியிடம்னு சொல்லி பூர்த்தி செய்ய சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கான அனுமதி விவரத்தையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தகவல் ஏன் மிக மிக அவசரமாக கேட்குறாங்கன்னா, பிடிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் 25/10/2023. அப்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுது அந்த நோட்டிஃபிகேஷனில் காலி பணியிடங்க எதன் அடிப்படையில் நடந்திருக்கும் அப்படின்னா, 1/8/2023 மாணவர் ஆசிரியர் விகிதத்தின் அடிப்படையில் தான் ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் பண்ணி அதில் தேவைப்படும் பணியிடம்னு சொல்லிட்டு ப்ரொமோஷனை கொஞ்சம், ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம், ரெக்ரூட்மெண்ட் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த 33%, 50% எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த பர்டிகுலர்ஸ் எடுக்கிறாங்கன்னா, அப்போ இந்த புதியதாக மாணவர் சேர்க்கை அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1/8/2024 பர்டிகுலர்ஸ் கேட்குறாங்க. அப்போது இந்த வகையில் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கவுன்சிலிங்கான அலுவலக ரீதியான பணிகளை மாவட்ட வாரியாக நடந்துன்னு இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கான பணியிடங்கள் எல்லாம் இங்கே விவரத்தை கேட்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு லைக் போட்டு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சந்தோஷமாக அடுத்த வேலையை ஏதாவது பாருங்கள். ஒரு நல்ல மியூசிக்கை கேளுங்க. இதை கொடுத்துருங்க பார்த்தீங்களா, ஆசிரியர்கள் பணியிடம் நிர்ணயம் செய்தல் பட்டதாரி ஆசிரியர் விவரங்களை தான் கேட்குறாங்க. செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கான விவரங்களை கேட்காத பட்சத்தில் இது பட்டதாரி ஆசிரியர் விவரங்களை கேட்குறதுனால முழுக்க கவுன்சிலிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் தெளிவான எண்ணிக்கையை காண்பிப்பதற்காக திரட்டப்படும் தகவல் என்று தான் இந்த செய்தி வழியாக உங்களை அத்தனை பேருக்கும் தெரிவிக்கிறேன். இது கூடுதல் பணியிடத்திற்கும் வழிவகை ஏற்படுத்துது. அது எப்படி வழிவகை ஏற்படுத்துன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஒப்புமை தகவலாக கொடுக்குறேன். அதை பார்த்து அடிஷனல் வேக்கன்சி டீச்சர்ஸ் எப்படி செயல்படும் பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க பிடிடிஆர்பி தேர்வு எழுதிவிட்டு பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கு காத்து கொண்டிருக்கும் ப்ரொஃபஷனல் செலெக்ஷனிஸ்ட் டீச்சர்ஸுக்கான கவுன்சிலிங் பணிகள் 100% அலுவலக ரீதியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துனே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதற்காக ஒரு எவிடன்ஸாக அமையுது. கவுன்சிலிங்கில்
இந்த ஈரோடு மாவட்டத்தில் இந்த பள்ளியில் இத்தனை பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு சிஸ்டமில் டிஸ்ப்ளே பண்ணணும். அதற்கான தகவல்கள் தான் இதெல்லாம். மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை தகவலோடு சந்திக்கிறேன். இது ஆயுஷாவின் அச்சம் தவிர.